சிவபிரியன், என்னதான் நடந்துட்டு இருக்கு? திடீர்னு காரக்குடியாரை கொண்டு வந்து அறிவாலயத்துக்குள்ள சேர்த்திருக்கீங்க. அப்போ கிறிஸ்தவங்களோட நிலைமை என்ன? ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்கு? அதுக்கு முன்னால உங்களோட இன்ட்ரடக்ஷனே வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை விட உங்க இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப குழப்பமா இருந்தது. இல்ல, அதில் தெளிவாக தான் நான் சொன்னேன் ஆக்சுவலாக. எஸ். ஸோ என்னன்னா, இது ஓல்டு கார்டுக்கும் நியூ கார்டுக்கும் நடக்கக்கூடிய சண்டை நெல்சனுக்கு. வேற நெகிப்த், ரைட்? ஆமாம். இது என்ன இப்போது பிரச்சனைனா, லைக் ஓல்டு கார்டு வந்து லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸ், 22 வருஷம் அலையன்ஸு. 2004 இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தல் தவிர எல்லா தேர்தலையும் திமுகவோட தான் போட்டிகிட்ருக்கோம். வெற்றியும் பெற்றிருக்கோம், தோல்வியும் அடைஞ்சிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரும் வெற்றி எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல டிஎம்கே வந்து ஒரு 30 மெம்பர் பிளாக்காக இருக்கிறாங்க. விசிகே லெஃப்ட் எல்லாரையும் சேர்த்திங்கன்னா லோக்சபாவில் ஒரு 10 பேர் ராஜ்யசபாவில் இருக்கும் போது இவங்க ரிலையபிள் அலையன்ஸ் பார்ட்னரு. நம்ம பிஜேபிக்கு என்னால் எப்பப்போலாம் எதிர்த்து பேசுகிறோமோ பார்லிமெண்ட்டில் நம்ம பின்னால் நிற்கிறவங்க டிஎம்கே தான். ஸோ இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்னர்ஸ் எல்லாருமே நம்மளை விட்டு போயிட்டுருக்காங்க. ஆர்ஜேடிக்கு பார்லிமெண்ட்டில் பெரிய சப்போர்ட் இல்லை. எஸ்பி சமாஜ்வாதி மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்களும் உத்தரப்பிரதேஷ் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியை விட்டு காங்கிரஸை விட்டு வெகு தூரம் விலகி விட்டார்கள். அப்போ இருக்கிற ஒரு ரிலையபிள் பார்ட்னரையும் நம்ம லூஸ் பண்ணால் எப்படி? சீட்ஸ் வந்து இந்த அலையன்ஸை வந்து டிசைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை கர்கே அவர்களும் சோனியா அவர்களும் எடுத்ததின் விளைவு தான் சிதம்பரம் அவர்கள் வந்து எவ்வளவு தெளிவா சொல்றீங்க. முடிவை வந்து சோனியா காந்தி கார்கே எடுத்தாங்க, ராகுல் காந்தி இல்லை. இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிதம்பரம் போனது வந்து அது வந்து கர்கே மற்றும் சோனியா அவர்களுடைய முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் இதை காங்கிரஸில் நடக்கின்ற ஒரு ஃபேக்ஷனல் இதுதான். இல்லை, இது டிஎம்கே காங்கிரஸ் இல்லை, காங்கிரஸுக்குள்ளே நடக்கின்ற விஷயங்கள். கடந்த தேர்தலையே வந்து 25 சீட்டு காங்கிரஸுக்கு வாங்கினது ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்கல. அதிகமாக வாங்கியிருக்கணும். 2016 அந்த 41 சீட்ஸை நீங்கள் டிமாண்ட் பண்ணியிருக்கணும். பட் அன்னைக்கும் சோனியா காந்தி அவர்கள் தான் வந்து இதில் தலையிட்டு, இல்லை ஆஸ் அன் இன்ட்ரம் காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக அவங்க 25க்கு ஒத்துக்கோங்க, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த கமிட்மெண்ட்டை தான் 22ல் திரு சிதம்பரம் அவர்களுக்கு ராஜ்யசபாக்கு அனுப்பி டிஎம்கே ஃபுல்ஃபில் பண்ணாங்க. இப்போது காங்கிரஸ் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 41 சீட்ஸை வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ரெஸ்டோர் பண்ணுங்கங்கிறாங்க. திமுக இல்லை, ரெஸ்டோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் நீதி மையம் அப்படின்ற கட்சியும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய புதிய கட்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம். சிதம்பரம் அவர்கள்கிட்ட முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி எனக்கு தகவல். நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்கள் ஹைகமாண்டுக்கு உங்களை போன்ற தலைவர்கள் தான் எடுத்து சொல்லணும். இன்னொன்றும் சொல்லியிருக்கிறாரு, முதல்லையே உங்களை அனுப்பிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இங்கே வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னென்னா கிரீஷ் சோடங்கரே போதும்னு நினச்சிட்டாங்க. டிஎம்கே வந்து அந்த இண்டிகேஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கிரீஷ் சோடங்கர் வந்து எங்களுக்கிட்ட சிஎம் கிட்ட போய் டீல் பண்ணுற அளவுக்கு அவர் ஸ்டேச்சர் இல்லைன்னு. பட் காங்கிரஸ் வந்து அவர் வந்து ஹைகமாண்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் அவருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் காங்கிரஸில் இன்னொரு விஷயம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் 80 நாள் காத்திருந்தோம், ஆனால் நீங்கள் வந்து 4 நாளைக்குள்ளே 28ஆம் தேதி கூப்பிட்டுட்டு எங்களை வந்து 3ஆம் தேதிக்குள்ளே டிசிஷன் எடுங்கன்னா நாங்கள் எப்படி எடுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது ஆஃபர் வந்து 27 or 28 + 1 ராஜ்யசபா சீட். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கோங்க. என்ன முடிவாக இருந்தாலும் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே சொல்லுங்கள். நாளை காலைல நான் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் வெளியிடணும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி வந்து தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம தி பால் ஹஸ் பீன் தி பக் ஹஸ் நவ் ஸ்டாப்ட் அட் கர்கேஸ் டேபிள். அவர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாருங்கிறது தான் காங்கிரஸும் திமுகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த டிசிஷன் மேக்கிங்கில் ராகுல் காந்தி அவர்களையும் இன்வால்வ் பண்ணுவாங்க. பட் ஃபைனலாக கர்கே அவர்களும் சோனியா அவர்களும் தான் இந்த டிசிஷனை எடுப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ரொம்ப காங்கிரஸ் யோசிக்கிறாங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு கார்டு வந்து இல்லை, பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆப்போசிஷன் பிளாக்குக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது. அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போயிட்டுருக்குது. பாஜக வந்து அதன் பிறகு ஒரு தேர்தலில் கூட பெருமளவு தோல்வி அடையலை. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும்தான் இவங்க வந்திருக்கிறாரு, ஃபரூக் அப்துல்லாவுடைய மகன். அதன் பிறகு ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் வந்திருக்கிறாரு. மற்ற எல்லா மாநிலங்கள்லேயுமே வந்து பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் தான் ஜெயிச்சிருக்கிறார்கள். நீங்கள் வந்து
ஹரியானா போன்ற மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டிய இடத்துல பாஜக வந்து 3வது முறையாக வந்திருக்கிறது. அப்போ நாம் வந்து இருக்கிற அலையன்ஸ், ரிலேபிள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸை நம்ம விட்டுடக்கூடாது. இன்னொன்று, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எம்எல்ஏஸ், எம்பிஸ் பெரும்பான்மையானவர்கள் வந்து திமுகவோட போகணும். இந்த டைமில் நம்ம திமுகவை விட்டு போகக்கூடாது. அவங்க சொல்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நாம் திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கட்சியாக நாம் பேசலை. இப்போ திடீர்னு அலையன்ஸை விட்டு வெளியில் போயிட்டு அவங்கள எதிர்த்து பேசணுன்னா எப்படி மக்கள் நம்மளை நம்புவார்கள் அப்படிங்கிறது. பட் இது வந்து டெசிஷன் இன்னும் எடுக்கலை காங்கிரஸ். அவங்க என்ன டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அவங்க சிதம்பரத்தை அனுப்பி கிரீஷ் சோடங்கரை அனுப்பாமல் அதிலேருந்து அவங்க இறங்கி வந்து சிதம்பரம் போன்ற ஒரு சீனியர் லீடரை அனுப்பிச்சு திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேசினதே வந்து இந்த அலையன்ஸ் வேணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆஃபர் பட் இவங்க கேட்ட டிமாண்டுக்கும் டிஎம்கே கொடுத்த ஆஃபருக்கும் இருக்கக்கூடிய கேப் மேட்ச் ஆகலை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு காங்கிரஸில் சொல்கிறாங்க. பட் ஃபைனல் டெசிஷன் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அவங்க எடுத்து. நீங்கள் சொன்ன அந்த ஒரு முக்கியமான பாயிண்ட், ஆக்சுவலி பார்லிமெண்ட் ஃப்ளோரில் காங்கிரஸுக்கு பாஜகவை எதிர்கொள்வதற்கு, தேசிய நாயகனை எதிர்கொள்வதற்கு ஆக்சுவலி சமாஜ்வாதிக்கு 34 எம்பிஸ் இருந்தாலுமே கூட ஐடியாலஜிக்கல் ஃப்ரண்ட்டாக திமுகவும் தமிழ்நாட்டு எம்பிக்களும் காங்கிரஸ் பக்கம் நிற்கிற மாதிரியான ஒரு நேஷனல் பெர்செப்ஷனை மற்ற மாநிலங்கள் இருக்கிற ஆட்களால் கொடுக்க முடியலைங்கிறதான உண்மை. ஆமாம், நிச்சயமாக. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2019-17 இந்த கூட்டணியை கட்டமைச்சு முதல் தேர்தலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் எந்த மாநிலத்தும் இல்லாத அளவுக்கு 2019 இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆன்டி மோடி வேவ் இருந்தது. அதனால தான் வந்து ஒரு சீட்டு மட்டும்தான் அதிமுக ஜெயிக்க முடிஞ்சது. 2024 அதிமுக பாஜக 2 அணிகளாக பிரிந்து கிடந்தபோது 40 அவுட் ஆஃப் 40 2004க்கு பிறகு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஸ்வீப்பு. ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்களே ஹைகமாண்டுக்கு சொல்கிறது என்னன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட் எலக்டோரலாக என்ன தான் பிஜேபி அலையன்ஸ் 18% எடுத்திருந்தாலும் அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஸோ இட் இஸ் பிரைமரிலி இட்ஸ் அன் ஆன்டி பிஜேபி ஸ்டேட். ஸோ ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்டேட்டில் நாம் வந்து யார் பிரைமரி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களோட தான் நாம் நிற்கணும். நாம் வந்து வேறு இடத்துல போகக்கூடாது. இன்னொன்று, காங்கிரஸில் இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு அந்த ஃபைட்டு போயிடும். பட் நீங்கள் நேஷ்னல் லெவலில் போனீங்கன்னா அந்த ஃபைட் எப்படி ஆகும்? அந்த ஃபைட் வந்து பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் தான். அப்போ நீங்கள் ஆன்டி பிஜேபியாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவோட போவீங்களா, இல்லை பிஜேபி எதிர்ப்பை பேசாத தாவேக்காவோட போவீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. பட் தாவேக்கா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் பார்கெனிங் சிப்பாக தான் கிரீஷ் சோடங்கர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் நேற்றுலேருந்து அவர் பிக்சரில் இல்லை. இன்றைக்கெலாம் ஃபோன் எடுக்கலைன்னு வேற கேள்வி. ஸோ கிரீஷ் சோடங்கர் அவர்களை சைட்லைன் பண்ணி சிதம்பரம் அவர்களை அனுப்பிச்சது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான். பட் டிஎம்கே கொடுத்த அந்த கவுண்டர் ஆஃபர் வந்து காங்கிரஸுக்கு அக்செப்டபுளா இல்லை அந்த ஆஃபர் அவங்க ரிஜெக்ட் பண்ண போகிறாங்களாங்கிறத பார்க்க.